ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம மாடி தோட்டத்துல கொடி வகை செடிகளை எப்படி நட்டு வைக்கலாங்கிறத நான் நிறைய டிப்ஸுகளோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது நம்மளோட கொத்து பீர்க்கன் செடி தான். இந்த செடியை தான் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் நட்டு வைக்க போகிறோம். இது பாருங்க, இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணுங்க. தண்ணி விட்டு மண் நல்லா ஈரமாக இருக்கிறப்ப தான் இந்த கப்பை விட்டு ஈஸியாக நமக்கு வேறு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் வரும். பாருங்க, நம்மளுடைய இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம 2 விரல்களுக்கு இடையில இந்த செடி இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு நம்ம அப்படியே கப்பை நம்ம கவிழ்த்துறப்போ எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நம்ம கைக்கு செடி வந்து ஈஸியாக வந்துருங்க. பாருங்க, வேறு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் எந்த ஒரு கட்டுமே ஆகாமல் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இதை நம்ம அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாட்டில் நட்டு வச்சிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உரம்லாம் போட்டு மண் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கிச்சன் கம்போஸ்ட்டும் நிறையாவே போட்டிருக்கிறேங்க. பாருங்கள், நம்ம அந்த கிளாஸில் மண் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமாக இருக்கணுங்க நம்ம பறித்து வச்சுருக்கிற அந்த குழி. இந்த மண்ணை விட குழியோட அளவு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேறு அப்போவுமே நமக்கு டேமேஜ் ஆகுங்க. நம்ம நல்லா அழுத்தி விடுறப்போ வேறு ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதை விட நம்ம டம்ளரில் போட்டு வச்சுருக்கிற மண் அளவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அந்த குழியோட சைஸு. இப்போவுமே அந்த பிளான்ட்டை நம்ம வேர் பகுதியில் நல்லா அழுத்தி விடணும் மண்ணை சேர்த்து. அப்போவுமே நம்ம 2 விரல்களுக்கு இடையில தாங்க அந்த செடி இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம மண்ணை அழுத்தி விடுறப்போ அந்த தண்டு பகுதி எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் மண் மட்டும் நல்லா கீழே இறங்கும். 2 விரல்களுக்கு இடையில செடியை வச்சுக்கிட்டு கீழ் நோக்கி நல்லா நம்ம அழுத்தி விடணும். அப்படி அழுத்தி விடுறப்போ தண்டு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஆகாது. ஏன்னா தண்டு ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா நட்டு வச்சாச்சு. நான் இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டலாக ஒரு பந்தல் தான் போட்டு வச்சுருக்கேன். 2 சைடும் 2 கொம்பு நட்டு அதில் கயிறுகள் கட்டி வச்சுருக்கேன். இதுலேயே நான் அப்படியே ஏற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த செடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணுங்க. செடி நட்டதுக்கப்புறமே நம்ம கண்டிப்பாக தண்ணி ஊற்றி